எனக்கு எம்பி பதவியே வேணான்ட்டார் ஒரு அர்த்தர். அன்புமணி, பாமக அன்புமணி, எனக்கு எம்பி பதவியே வேணாம். எப்படி எம்பி பதவிக்கு எல்லாம் போட்டி போடுறாங்க? ஒவ்வொரு தேர்தலையும் எம்பி பதவி வாங்கிடுவாங்க. ராஜ்யசபா தேர்தலில் அன்புமணியை தான் எம்பியாக எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் வேணாங்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அன்புமணி எம்பி பதவியாகவும் மந்திரி ஆகலான்னு தான் ஐடியா பண்ணார் ஒவ்வொரு தடவையும். போன தடவை பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததே எம்பி பதவி வாங்கியாச்சு. அதிமுக பாவம் அப்பாவிங்க, அவங்கக்கிட்ட போய் சட்டசபையில் சேர்ந்து எம்பி பதவியை கொடுன்ட்டு எம்பி ஆன உடனே சட்டசபை தேர்தல் முடிஞ்சோடனே நீ வேணான்ட்டாங்க அவங்க. அடுத்தது எம்பிசி இது பார்லிமெண்ட்டு தேர்தல் வரும்போது மந்திரியாக இல்லான்ட்டு நான் எம்பி பதவி இருக்குது மந்திரி கொடுங்கன்னா அவங்க உங்கள் மேலே 5000 கோடி கேஸ் இருக்குங்க, ஊழல் வழக்கு, அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று தான் மனைவியை எம்பி ஆக்குறதுக்கு நிறுத்தினார். மனைவியும் தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ ஏன் எம்பி பதவி வேணாங்கிறாரு? அதோட எம்பியில் அவர் எதுவும் சாதிக்கலை. அவர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எம்பியிலேயே மிக குறைந்த நாட்கள் பாராளுமன்றத்துக்கு போனவர் அன்புமணி தான். அப்படி இருந்த அந்த எம்பி பதவினா அதுக்கு ஒரு அதிகாரம். ஏன் வேணாங்கிறாருன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ 6 எம்பி பதவி வருது, அதில் 4 டிஎம்கேக்கு போயிடும், மீதி 2. ஒரு எம்பி பதவி ஜெயிக்கணும்னா 33லேருந்து 35 எம்பி வேணும், எம்எல்ஏ ஓட்டு வேணும். அதிமுகவுக்கு 66 தான் இருக்குது. அதில் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க எம்எல்ஏக்கள். அதனால் அதிமுகவே ஒன்று தான் ஜெயிக்க முடியும். அந்த ஒன்று கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறதா, ஏற்கனவே பிரேமலதாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அவங்களுக்கு கொடுக்குறதான்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்புமணிக்கு எங்கே கிடைக்கும்? அதனால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிம்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திராட்சை தோட்டத்துக்கு நரி போச்சான், பழமாக தொங்கு, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நரி குதித்து பார்க்குது பழத்தை திங்கலாம், குதிச்சு கடைசி வரை குதிச்சது, எட்டவே இல்லை. கடைசி நரி என்ன சொல்லிட்டு போச்சு, இந்த பழம் வேணாம், இது புளிக்கும் அப்படின்ட்டு போச்சு. கைக்கு எட்டாததுனால பழம் புளிக்கும்னு நரி எப்படி சொல்லிச்சோ அதே மாதிரி தான் அன்புமணி தாஸ் எம்பி பதவி கிடைக்காது. அதனால் நம்ம வேணான்னு நம்மளே சொல்லிடுவோமேன்னு வசதியாக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அப்படி எம்பி பதவியை கொடுத்தாங்கன்னு இங்கே அதிமுகவில் ராமதாஸ் இவர் கொடுக்க மாட்டார். அவருக்கும் ராமதாஸுக்கும் பெரிய தகராறு இருக்குல்ல. அவர் பேரன் முகுந்தனுக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவார். அதனால் ரொம்ப மரியாதையோட நரி சொன்ன மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறக்கு அதோட எம்பி பதவியை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் அரசியல். நம்ம அரசியல்வாதிகள் இப்படி தான் ஸ்டண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அரசியல் சித்து விளையாட்டு. நம்ம அரசியல்வாதிகள் இப்படி தான் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து மத்திய அரசியலை பற்றி பேசணும்ல. இப்போ இந்த ஒரு நல்ல செய்தி, உலகத்திலேயே இந்தியா 4வது பெரிய நாடாக, பொருளாதாரத்தில் பெரிய நாடாக வந்துச்சு. 4வது இடத்தில் இருந்த ஜப்பானை பின்னால் தள்ளிட்டு இந்தியா உலகத்திலேயே 4வது பெரிய நாடு. நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் 5 வல்லரசுகள் முன்னாடி. அமெரிக்கா ஃபஸ்ட்டு, ரஷ்யா, அதுக்கடுத்தது சைனா, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, 5 வல்லரசுகள். இன்றைக்கி வல்லரசுகளான ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து பின்னாடி போயிடுச்சு. நம்ம இந்தியா 4வதாக வந்திருக்கு. அப்படின்னா பொருளாதாரத்தில் மிக வலுவான நாடாக இந்தியா வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அதே சமயத்தில் ட்ரம்ப்பு சொன்னபடி உலகத்திலேயே அதிக வரி போடுறது நீங்கள் தாண்டான்னு சொல்கிறபடி நீங்கள் மட்டும், நம்ம நாடு மட்டும் பொருளாதாரத்தில் வலுவாக இருந்தால் போதாது, மக்களுக்கு வரியை குறைங்க. குறிப்பாக ஏழை மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டியை போடாதீங்க, குறைங்க. 2வது, லாபம் சம்பாதிக்கிறவனுக்கு ஜிஎஸ்டி போடுங்க. சும்மா ரீசார்ஜ் பண்ணுறவனுக்கும், வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுறவனுக்கும், இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் கட்டுறதுக்கெல்லாம் வண்டி இதை போடாதீங்க. 28% நீக்கிடுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் பலமான நாடு நம்ம நாடுங்கிறது எங்களுக்கும் பெருமை. ஆனால் மக்கள் நிம்மதியாக இருக்கணும்ல, மக்கள் வரிச்சுமை இல்லாமல் இருக்கணும்ல. அதில் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நல்லது அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கருத்து. அடுத்த இன்னொரு முக்கியமான கருத்து, அமெரிக்காவுடைய உளவு பிரிவு இந்தியாவை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சீனா
2030க்குள்ளே 1000 அணுகுண்டு செய்ய போகிறாங்கிறாங்க. 1000 அணுகுண்டு. இப்போவே அவன் 300 400 வச்சுருக்கான், 500 வரை வச்சுருக்கான். இதை டபுளாக்க போகிறான். ஏன் சீனா டபுளாக்க போகிறான்னா அவனுக்கு எதிரி இந்தியா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அதனால் இந்தியா பாகிஸ்தானை அடித்து நொறுக்குனதில் அரண்டு போய்விட்டான் சீனா. நாளைக்கு நமக்கும், ஏன்னா பார்டர் இல்லை, நமக்கு அவனுக்கும் என்ன எல்லை பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. நேரு இருக்கும்போது நம்ம நாட்டு எல்லையை நிறைய பிடிச்சிட்டான். அருணாச்சல பிரதேசத்தில் நிறைய உள்ளே வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். அதனால் எந்த நேரத்திலும் எல்லை பிரச்சனை சம்பந்தமாக மோதல் வரலாம். இந்தியா இந்த அளவுக்கு பலமாக போய்விட்டது. இனிமேல் இவர்களை விடக்கூடாது. அதனால் நாளைக்கு நம்ம பலமாக இருக்கணும்னு 1000 அணுகுண்டு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அமெரிக்கா உளவு நிறுவனம் இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். பார்த்துக்கங்க, பயங்கரமாக அவங்க ரெடி பண்ணுறான் அப்படின்னு. இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி குவைத்துன்னு ஒரு நாடு இருக்குது, அரபு நாடு. அங்கே பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பணக்கார நாடு குவைத். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மன்னர் 37,000 பேருக்கு அந்த இது இருக்குது பாருங்கள், பிரஜை, குவைத்து பிரஜை, அதை ரத்து பண்ணிட்டேன். எங்கள் குவைத்து நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தாண்டா நான் பிரஜை கொடுப்பேன்ட்டு எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டேன். மோடி அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான் நாட்டுக்கு எதிராக. ஒரு அரசியல் கட்சிக்காரன் பேசுகிறான், என்ன சொல்லுமா, சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய தோல்வி, பாகிஸ்தானுக்கு தான் வெற்றின்னு பேசுகிறாங்க. இந்த குவைத்து மன்னர் போட்ட ஆர்டரை பின்பற்றி மோடிக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அப்படி சுற்றுறாங்க. இந்த இந்து என்றாம திருமாவளவன், நிறைய பேர் சீமானு, எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே நாட்டுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு எதிராக பேசும் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி அவனுடைய இதை ரத்து செய்யுங்கிறது தான் என்னுடையது. நீ இருக்கிற நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க. சாப்பிட குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து இந்த மண்ணில் விளையக்கூடியது. அதுக்கு நீ நன்றி இல்லாதவன் தான். எவ்வளவு சலுகைகளை அனுபவிக்கிறீர்கள், அரசியல்வாதி எவ்வளோ ஊழல் பண்ணுற, உனக்கு இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு சுதந்திரம் கிடைக்குது. அரசியல் கட்சியாக இருந்துக்கிட்டு பேச்சுரிமையிலேருந்து என்ன வேணாலும் திட்டுற. ஆனால் வெளிநாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறான். வார் வரும்போது குவைத்து பார்த்தீங்களா, 38,000 பேர் வெளில போடான்ட்டான். என்ன செய்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் 40 வருஷமாக குடியிருக்காங்க குவைத்தில். நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். இந்த தைரியம் மோடிக்கு வரணும். நீ இந்தியா முழுவதும், குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் எவன் நாட்டுக்கு எதிராக பேசுகிறானோ, அதுவும் குறிப்பாக போர் நடக்கும் சமயத்தில். இப்போ பார்த்தீங்களா, கனிமொழி அணுகுண்டு வைத்தால் நாங்கள் பயந்து விட மாட்டோம் பேசுது. முதல்ல பாகிஸ்தான் சீனா வந்து நமக்கு பகை நாடா அப்படின்னது பதவி வந்த உடனே பேசுது. அப்போ பதவி இல்லாத நேரத்தில் தான் அந்த அம்மா பேசுனது சீனா பகை நாடான்னு சொன்னது. ஸ்டாலின் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுனது. ஆர்டிக்கல் 370 இது பண்ணும்போது இப்போ தான் பயந்து கொடியை தூக்குனார். திராவிடக்காரெல்லாம் இப்போ தான் பயப்படுறான். அப்பா தனி நாடு மாநில சுயாட்சியெல்லாம் விட்டுட்டான். எல்லாமே இந்தியா கொடியை தூக்குவாங்கிறான். கொடியை தூக்குறானோ இல்லையோ, போர்க்காலத்தில் நேஷனுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக எவன் பேசினானோ எல்லாத்தையும் வெளியில் அனுப்புங்கள். அதாவது இதை ரத்து செய்யுங்கிறது நான் மோடிக்கு சொல்லக்கூடியது. குவைத்தை ஃபாலோ பண்ணுங்கள். குவைத்து நாட்டை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள்.